வணக்கம். இது அரை டிஎம்டி கம்பிகள் வழங்கும் கேள்வி நேரம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். மக்கள் சமூகம் சார்ந்து உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ஓடிக்கொண்டிருக்கும் கேள்விகளுக்கான விடை காணும் நேரம் இது. அந்த வகையில் இன்றைய கேள்வி நேரத்தின் பொருள் என்ன திரையில் பார்க்கலாம். தொடர்ந்து இன்னும் 2 தினங்களே இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்றத்தினுடைய இந்த கூட்டத்தொடர் தொடர்ந்து முடக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. பல முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் நாடாளுமன்றம் தொடர்ந்து முடக்கப்படுவதால் ஏற்படக்கூடிய நிதி இழப்பு ஒருபுறம் இருக்கக்கூடிய நிலையில் எதிர்க்கட்சியினுடைய தொடர் கோரிக்கைக்கு எந்த இடத்திலும் நாங்கள் செவிசாய்க்கப் போவதில்லை. குறிப்பாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளால் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய மாநில முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் பதவி விலகப் போவதில்லை என்று பாஜக ஒருபுறம் உறுதியாக நிற்கக்கூடிய நிலையில் இதனுடைய சாதக பாதகங்கள் குறித்தும் ஜிஎஸ்டி வரி புதிய ஜிஎஸ்டி வரிக்கான ஒரு மசோதா அதுவும் இன்னும் நிறைவேற்றப்படாமல் இருக்கக்கூடிய நிலையில் பல 10 ஆண்டுகளாக இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் நிறைவேற்றப்படாமல் நடைமுறைக்கு வராமல் இருப்பது அது வளர்ச்சியை பாதிக்கிறது என்ற கருத்துக்களும் ஒருபுறம் வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஜிஎஸ்டி மசோதா நடைமுறைப்படுத்தப்பட்டால் நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி மொத்த உள்நாட்டு உற்பத்தி 1லிருந்து 2 விழுக்காடு வரை அதிகரிக்கக்கூடும் என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் ஜிஎஸ்டி மசோதாவை நிறைவேற்றுவதால் மாநிலங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகள் என்னென்ன, இதுபோன்ற பல்வேறு தளங்களில் இன்றைக்கு விரிவாக விவாதிக்க இருக்கின்றோம். நம்மோட அரங்கில் 3 சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். டெல்லியிலிருந்து நேரலையில் நம்மோடு மற்றும் ஒரு சிறப்பு விருந்தினர் இணைகிறார். அவர்களை அறிமுகப்படுத்தி விவாதத்திற்குள் பயணிக்கிறேன். அரங்கில் நம்மோடு இணைகிறார் பொருளாதார நிபுணர் திரு சிவகுமார். அன்போடு வரவேற்கிறேன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சவுந்தரராஜன் நம்மோடு இணைகிறார். வணக்கம். வழக்கறிஞர் சுப்பிரமணிய பாலாஜி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நம்மோடு இணைகிறார். அவரையும் அறிமுகப்படுத்துகின்றேன். டெல்லியிலிருந்து நம்மோடு காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு மாணிக் தாகூர் இன்னும் சில நிமிடங்களில் அவரும் நம்மோடு இணைகிறார். திரு மாணிக் தாகூர் அவர்களையும் முன்பாகவே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி விவாதத்திற்குள் பயணிக்கின்றேன். என்னுடைய முதல் கேள்வியை சுப்பிரமணிய பாலாஜி அவர்களிடமிருந்து தொடங்கிடலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு இடத்தில் நீங்கள் பாஜக நாடாளுமன்றத்திற்குள் ஆளும் கட்சியாக நீங்கள் சென்ற பிறகும் கூட மத்திய அரசு அப்படிங்கிற மனநிலைக்குள் இன்னும் வராமல் ஒரு கட்சியாகவே மட்டுமே உங்களுடைய செயல்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றனவா? நாட்டினுடைய பல வளர்ச்சி திட்டங்கள் முடங்கி போயிருக்கின்றன. நீங்களே குற்றம் சாட்டுறீங்க. எதிர்க்கட்சிகள் அவை நடத்த விடாமல் செய்கிறார்கள் அப்படிங்கிறீங்க. அவர்களோடு ஏதோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணி போவதில் உங்களுக்கு என்னதான் சிக்கல்? வளர்ச்சி திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும், மசோதாக்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த நிலையில் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் உங்களுக்கு என்னதான் சிக்கல்? இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கக்கூடிய இன்னும் 2 நாட்களும் நாடாளுமன்றத்தை நடத்தாமல் போகிறதுல என்ன நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி ஏதோ எதிர்கட்சிகளுடைய கோரிக்கையை நிறைவேற்றலை அப்படின்னு சொல்கிறது தவறு. மத்திய அரசு அப்படி எதுவும் செய்யலை. இன்றைக்கு திரு முலாயம் சிங் யாதவ் காங்கிரசினுடைய நண்பராக இருந்தவர் இன்றைக்கு தனிநபரின் ஆதாயத்திற்காக பாராளுமன்றத்தை முடக்கக்கூடாதுன்னு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் நேரடியாக அவர் சாடியிருக்கிறார். அதாவது சோனியா காந்திக்கும் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி அவர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்களுக்கும் சரிந்துவிட்ட செல்வாக்கை மீண்டும் நிலைநிறுத்துவதற்காக காங்கிரஸ் எடுத்துக்கொண்ட நாடகம்தான் இது. தனி நபர்களுடைய ஒரு சிலருடைய பாதுகாப்பதற்காக மட்டுமே எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை பாஜக நிராகரிக்கிறது அப்படிங்கிற வாதம் வைக்கப்படுகிறது. சுஷ்மா ஸ்வராஜ், வசுந்தரா ராஜே போன்ற உங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற தளத்தோட மத்திய அரசு இன்னும் பார்ப்பது என்பது அதுதான் கேட்கிறேன். மத்திய அரசுங்கிற மனநிலைக்கு நீங்க வரலையா? பாஜகவாகவே பார்க்கிறீர்கள். ஏன்னா திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அவையிலே நான் விளக்கம் அளிக்கிறேன் என்று சொன்ன பிறகும் காங்கிரஸ்காரர்கள் அவையிலே இல்லை. அவர் விளக்கம் கொடுக்கக்கூடாது என்று பிரச்சனை செய்து தான் வெளியில் போனாங்க. அந்த சம்பந்தப்பட்ட மந்திரியே தான் விளக்கம் தருகிறேன் என்று சொன்ன பிறகும் பாராளுமன்றத்தை இவ்வளவு நாள் முடக்குவது தவறு. அது அவர்கள் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்களுக்கு ஒரு மீடியா பப்ளிசிட்டி வேணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே எடுத்துக்கொண்ட விஷயம்தான் இது. எங்கள் பாரதிய ஜனதா கட்சியோட ஓராண்டு சாதனையில் எந்த ஒரு ஊழலும் இல்லாமல் எந்த ஒரு குறை சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நேர்மையான நியாயமான ஒரு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டு இருக்கும் அரசுக்கு ஒரு மீடியாவில் ஒரு நெகட்டிவாக ஒரு பப்ளிசிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக காங்கிரஸ் எடுத்துக்கொண்ட முயற்சி தான். ராகுல் காந்தி அவர்களுக்கும் ஒரு பப்ளிசிட்டி வேணுங்கிறதுக்காக எடுத்துக்கொண்ட முயற்சி தான் இதுவே தவிர இதற்கு மேலே அதில் விஷயமே இல்லை. இது முலாயம் சிங் அவர்களும் நேரடியாக சொல்லிவிட்டார். காங்கிரஸுக்கு பப்ளிசிட்டி தான் நோக்கம் அப்படின்னா இடதுசாரிகளுக்கு என்ன நோக்கமா இருக்கு? இன்னைக்கு ராகுல் காந்தி கட்சிகளுக்கு என்ன நோக்கம்? இன்னைக்கு ராகுல் காந்தி அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. காங்கிரஸ் மட்டுமே அதை வைக்கல, எல்லோரும் சேர்ந்து அந்த கோரிக்கை வைக்கிறாங்க. பதில் தரேன்னு சொல்லிட்டாங்க. இதற்கு முன்பு நாடாளுமன்றத்தை பாஜக முடக்கிய காலகட்டத்தில், ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் நீங்களும் அதே பப்ளிசிட்டியை தான் விரும்பினீங்க இல்ல? அதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த லலித் மோடி விவகாரம்ங்கிறது இந்திய ஆட்சிக்கு சம்மந்தப்படாத ஒரு விவகாரம்.
இதுக்கும் இந்தியா வெளிவிவகாரத்துறைக்கும் இந்திய ஆட்சிக்கும் சம்பந்தம் இல்ல. இல்லைங்க, லலித் மோடியோடைய செயல்பாடுகள்ங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய சம்பந்தப்பட்டது. லலித் மோடியுடைய செயல்பாடுகளை விட்டுருங்க, சுஷ்மா ஸ்வராஜனுடைய இருங்க. நீங்க லலித் மோடி அவர்கள் எதனால் பழிவாங்கப்பட்டார்? அவர் லலித் மோடி அப்ப பழிவாங்கப்பட்டிருக்கிறார், அவர் நிரபராதி. நிரபராதிலாம் சொல்லல. இப்போ இந்திய அரசு தான் அவர் மேல பழிவாங்கப்பட்டார்னா நிரபராதின்னு அர்த்தம். அது முதல்ல அவர் சசி தரூர் விவகாரத்தை ட்வீட் பண்ணதுனால தான் அவருடைய பாதுகாப்பை பிடுங்கி விட்டு சிதம்பரம் அவர்கள் அவருடைய பாஸ்போர்ட்டை பிடுங்கினதுனால தான் அவர் வெளிநாட்டில் தங்குற மாதிரி ஆயிப்போச்சு. அதை விடுங்க, அவர் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்கு இல்லாத அப்படிங்கும் போதும் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் மனிதாபிமான அடிப்படையிலே அவர் மனைவிக்கு தான் நான் உதவினேன்னு பாராளுமன்றத்தில் தெளிவா சொல்லியிருக்காரு. ஒரு பெண் என்ற முறையில் அவருடைய 10வது முறையாக அவருக்கு கேன்சர் ஆபரேஷன் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் சொன்னேன். அதுவும் இல்லாம அந்த நாட்டு சட்டத்திட்டங்கள் எதையும் மீறல. அது அவருடைய முடிவு. ஆனா இந்தியாவுடைய சட்டத்திட்டங்கள் மீறப்பட்டிருக்கின்றன. இன்னைக்கு ராகுல் காந்தி சட்டத்திட்டங்கள் மீறப்பட்டிருக்கின்றன. இல்ல, இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அதுல காங்கிரஸே அதை மீறி இருக்கு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் திருமதி சுஷ்மா ஸ்வராஜனுடைய கணவர் மற்றும் அவருடைய பெண்ணுடைய வக்கீல் தொழிலில் சம்பாதித்த வருமானத்தெல்லாம் கணக்கு காட்டணும்னு கேட்டது எந்த வகையில நியாயம்? இன்னைக்கு அதுல இருந்து என்ன தெளிவா தெரிஞ்சு போச்சு? இது அரசியல் கிடையாது, இது தனிநபர் காழ்ப்புணர்ச்சி. சரி, அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. நான் நீங்க இப்ப கடந்த காலங்களில் வைத்த வாதங்களையும் நினைவுபடுத்தி அடுத்தடுத்த சுற்றுகளில் நான் நினைவு வைத்து நகர விரும்புகிறேன். இடதுசாரிகளுக்கு அவங்களுக்கு காங்கிரஸுக்கு பப்ளிசிட்டி தான் நோக்கம் அப்படிங்கிறாங்க. இடதுசாரிகளுக்கு கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் சரியாகவே நடைபெற்றது. 100 விழுக்காட்டிற்கு மேல் அங்கே பணிகள் நடைபெற்றன அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடக்கப்படுவது அப்படிங்கிறது பாஜகவின் மீது எந்த குற்றச்சாட்டுகளையும் வைக்க முடியாத நிலையில் ஏதோ சில குற்றச்சாட்டுகள் கிடைத்து விட்டன, அதை புதாகரமாக ஆக்குகிறார்கள் அப்படிங்கிற அவங்களுடைய வாதத்தை நீங்க எப்படி பார்க்க? கடந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள் முறையாக நடந்து முடிந்ததிலிருந்தே ஆட்சிக்கு எதிராக ஏதேனும் இட்டுக்கட்டி செய்ய வேண்டும், காழ்ப்புணர்ச்சியோடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இடதுசாரிகள் இல்லை என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸும் அப்போது பொறுப்பாக தான் நடந்து கொண்டார்கள். காங்கிரஸும் இவர்களும் சேர்ந்து எங்களுக்கு பிடிக்காத சில மசோதாக்களை நிறைவேற்றினார்கள். பொதுத்துறை பங்குகளை விற்பனை செய்வது போன்ற மசோதாக்களை நிறைவேற்றினார்கள். எல்லாம் நடந்தது. இந்த தொடரிலே மிக முக்கியமாக நிலம் கையகப்படுத்தும் மசோதா வந்தபோது அந்த மசோதாவை ஜேஏசிக்கு விடுங்கள் என்று கேட்டார்கள். ரத்து பண்ணுங்கள் என்று கூட அல்ல, அதை ஜாயின்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு விடுங்கள். அதையே இந்த ஆட்சி ஒத்துக்கொள்ளவில்லை. எப்போது விட்டார்கள்? பாராளுமன்றம் பல நாட்கள் முடக்கப்பட்ட பிறகு ஒரு கட்டத்தில் விட்டார்கள். அது இப்போது ஒரு மாதத்திற்கு முன்பு விட்டார்கள். அது ஒரு முக்கியமான காரணம். அதற்கு பிறகு இந்த நாடாளுமன்றத்தில் உதாரணமாக இப்போ தயாநிதி மாறன் குற்றச்சாட்டுக்கான பிறகு வெளியே நின்றார், ராசா குற்றச்சாட்டுக்கான பிறகு வெளியே நின்றார், ஏன் அத்வானி அவர்களே குற்றச்சாட்டு வந்து விட்டது என்று ராஜினாமா செய்து வெளியே நின்றார். இப்போது சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் இந்திய சட்டப்படி குற்றவாளி, இந்திய சட்டப்படி தேடப்படுகிற ஒரு நபர், கைது செய்யப்பட வேண்டிய ஒரு நபர். அவருக்கு மனிதாபிமானம் இல்லையா என்பது ஆட்சிக்கட்டில் இருப்பவர்களுக்கான இதல்ல, சட்டம்தான். அந்த சட்டப்படி அவர் செயல்படவில்லை என்பதை அவர் இப்போது கொடுத்து கொண்டிருக்கிற விளக்கத்திலிருந்து நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் செய்தார், ஆகவே இதை விட்டுவிடலாம் என்பதை கூட சட்டம் சொல்லட்டும், விசாரணை சொல்லட்டும், விசாரணை முடிவு வரட்டும், அது வரைக்கும் பதவியிலிருந்து இறங்கி இருங்கள் என்றுதான் மற்றவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் நிரபராதி என்றால் மீண்டும் அமைச்சராகி விட்டு போங்க. உங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி வசுந்தரா உங்களுடைய கோரிக்கையில நியாயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா